இப்போ உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கா இல்லையா? உங்களுக்கும் ஒரு 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 அதிகாரம் இருக்குது. இப்போ நான் இங்கே தான் பாஸ்டர், அங்கே போனால் கணவன் தகப்பன் அந்த ஸ்தானத்தை வீட்டுக்குள்ளே எப்படி அந்த பில்டிங் அந்த வீடு அங்கே போய் நான் பாஸ்டாக இருந்து நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு அப்போ அங்கே வந்து நம்ம அப்படி இருக்க முடியாது. அப்போது எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என் வீட்டுக்குள்ளே தகப்பன் கணவன் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. சர்ச்சுக்குள்ளேனா இந்த இந்த இதுக்குள்ளே தான் எனக்கு இல்லையா? நான் சொல்கிறேன் நீங்கள் எப்பீங்க, நீங்கள் சொல்கிற நாங்கள் அப்படி இருக்கிறோம். நம்ம நான் உங்களில் ஒருவன், உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன் தான் நான். ஒரு அமைச்சருங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறது, அவ்வளோதான். குட். இப்போ கவனிங்க. இப்போது என் பேரை வச்சு நான் ஒரு தம்பியை பாஸ்டர் சொன்னாங்கட்டு அந்த அக்கடை போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அப்போ என்னோட அதிகாரம் இதுக்குள்ளே இருக்கும். சரி, அப்போது நமக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அதிகாரம் உங்கள் வீட்டில் தான் இருக்கும் இல்லை? கவனிங்க. இப்போ ஒரு கவுன்சிலர் அப்படின்னா அவர் அதிகாரம் அவருக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அவருக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு சிஎம் அப்படின்னா அவருக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு சிஎம் அமெரிக்காவில் போய் நான் தமிழ்நாட்டு சிஎம் சொன்னால் யாரை மதிப்பாங்களா? இருக்குது, ஒரு லிமிட்டு தான் அந்த அதிகாரம். இந்த எல்லை நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமும் நல்ல கவனிங்க. அந்த பெயர் முதலமைச்சர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி அப்படின்னா அந்த அதிகாரம் ஒரு லிமிட்டட், நல்ல கவனிங்க, லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க தாதாவாக இருக்கலாம். அதை வெட்டி வெளியே போனால் அவங்க அந்த அந்த பவரை காட்டவே முடியாது. நான் சொல்ல புரியுங்களா? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம்னா இந்தியாவுக்கு தான் பிரைம் மினிஸ்டர், உலகத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லை. அங்கே போனால் அங்கே என்ன ரூல் இருக்குதோ அதுக்கு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் செய்யணும், நாங்கள் இப்படி தான் கொண்டு அப்படி சொல்லுவாங்க அவங்க. இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இருந்தால் கூட இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்கணும். ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, அதிகாரம் பூமியில் அதிகாரம் அந்த பெயர் இருக்கு இல்லையா? அந்த பெயருக்கு தந்த மாதிரி, அந்த பொசிஷனுக்கு தந்த மாதிரி தான் எல்லைகள் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் கவனிங்க, இப்போ ஒரு காரியத்தை சொல்ல வரேன். ஆவிக்குரிய விதத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அண்ட சராசரங்களும் கீழ்ப்படியும். அண்ட சராசரங்களும் கீழ்ப்படியும். எல்லாமே அவருக்கு கீழ்ப்படியும். ஏன் அப்படின்னா இவர்தான் உலகத்தையே சிருஷ்டித்தவர். இவர்தான் உலகத்தை வார்த்தையினாலே உண்டாக்கினவர், வார்த்தையினாலே தாங்குகிறவர். இப்ப கவனிங்க, அந்த நாமத்தை இன்னைக்கு கர்த்தர் சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு கத்த கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேர் இருக்கும் அண்ட சராசரங்களையும் வானமண்டலங்கள் பூமி சமுத்திரம் அத்தனையும் கட்டுப்படுத்துகிற நாமமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார்.